எல்லோருக்கும் வணக்கம். இதுவரை நம்ம பார்த்த வீடியோவில் பார்த்தீங்கன்னா ஜாவாஸ்கிரிப்டோட பேசிக்ஸ், அதாவது சும்மா ஒரு பேசிக்ஸ் மட்டும் என்ன அப்படின்னு சொல்லி நம்ம வந்து தெளிவாக பார்த்தோம். இன்னைக்கு நம்ம பார்க்க போகிற பார்த்தீங்கன்னா டோம்னா என்ன, அது வந்து எப்படியெல்லாம் யூஸ் பண்ணலாம் அப்படிங்கிற மாதிரி ஒரு இன்ட்ரோ மாதிரி இந்த வீடியோவில் வந்து பார்க்கலாம். ஸோ இதுதான் ஜாவாஸ்கிரிப்டுக்கு முக்கியமான ஒரு பார்ட். ஓகேங்களா? ஸோ இந்த இனி வர்ற செஷன்லாம் கொஞ்சம் என்ன சொல்ல மஸ்ட்டாக வந்து கவனிங்க. அதுதான் வந்து முக்கியம். ஒரு வெப்சைட்டுக்காக நம்ம தேவைப்படுறது எல்லாமே இந்த டோம் வச்சு தான் வரும். ஸோ டோம்னா என்னென்னா டாக்குமெண்ட் ஆப்ஜெக்ட் மாடல். ஓகேங்களா? இது என்ன அப்படின்னு சொல்லி பார்க்கும்போது நம்ம HTML ஃபைலில் போய் பார்த்திங்கன்னா ஸ்டார்டிங்கில் டாக் டைப் அப்படின்னு தான் ஆரம்பிக்கும். ஏன்னா நம்ம HTML ஃபைலில் வந்து எல்லாமே டாக்குமெண்ட் டைப்பாக தான் வந்து எடுத்துக்கிடும். ஓகேங்களா? இது என்ன அப்படின்னு பார்த்திங்கன்னா நம்ம HTML-ஐயும் ஜாவாஸ்கிரிப்டையும் இன்ட்ராக்ட் பண்ணுறது. லைக் நம்ம வெப்பேஜை வந்து லோட் பண்ணும்போது அந்த ப்ரௌசர் வந்து நம்மளுக்கு வந்து பண்ணுற ஆக்ட், அதாவது மெத்தட்ஸ், ப்ராப்பர்ட்டி எல்லாமே அசஸ் பண்ணுறது எல்லாமே பார்த்திங்கன்னா இந்த டோமை வச்சு தான் வந்து அசஸ் பண்ணுறேன். இப்போ பாருங்கள், நான் ரைட் கிளிக் பண்ணி ரீலோட் பண்ணுறேன், லோட் ஆகுது. அண்ட் இன்ஸ்பெக்ட்னு சொல்லி கொடுக்குறேன், கீழே ஒரு டேப் ஓப்பன் ஆகுது, கன்சோல் வந்து ஓப்பன் ஆகுது. ஸோ இந்த மாதிரி எல்லாமே அந்த டோம் வச்சு தான் பண்ணியிருப்பாங்க. ஓகேங்களா? இப்போ பாருங்கள், இது வந்து ஹோவர் எஃபெக்ட்லாம் வருது பார்த்திங்களா. நான் ஹோவர் பண்ண மேலே எனக்கு அந்த ஆரஞ்சு கலர்லாம் வருது. ஸோ இது எல்லாமே அந்த டோம் வச்சு தான் பண்ணியிருப்பாங்க. லைக் ஈவெண்ட்ஸ் இருக்கும், நிறையா ஃபீச்சர்ஸ் இருக்குது டோமில். ஸோ இந்த டோமை வந்து நம்ம எப்படி செப்பரேட் பண்ணலாம் அப்படின்னா, ஸோ ஃபஸ்ட்டு வந்து பார்த்திங்கன்னா டாக்குமெண்ட்லேருந்து ஸ்டார்ட் பண்ணும். ஓகேங்களா? டாக்குமெண்ட் வந்து எதெல்லாம் பிரியும் அப்படின்னு சொல்லி பார்த்தோம்னா நம்ம HTML ஃபைலில் போய் பார்க்கும்போது தெளிவாக இருக்கும். ஸோ டாக்குமெண்ட்லேருந்து HTML அப்படிங்கிற ஒரு டேக் இருக்குது. ஓகேங்களா? ஸோ HTML டேகுக்கு வரும். பின்ன HTML-க்குள்ளே என்னென்ன இதெல்லாம் இருக்குது அப்படின்னு சொல்லி, செப்பரேஷன் என்னென்ன இருக்குது அப்படின்னு சொல்லி பார்க்கும்போது ஹெட்டுன்னு ஒன்று இருக்கும், அப்புறம் பாடின்னு ஒன்று இருக்கும். கரெக்டுங்களா? ஸோ ரெண்டு இதாக பிரியும். ஃபஸ்ட்டு வந்து ஹெட்டு, இந்த மாதிரி, அதாவது பேரண்ட்லேருந்து சைல்டு, அதாவது ரூட்லேருந்து அது எல்லாமே செப்பரேட்டாக பிரியுற மாதிரி. ஓகேங்களா? ஸோ ரெண்டாவது வந்து பாடி. தென் இந்த ஹெட்டுக்குள்ளே என்ன இருக்குது, என்னதெல்லாம் இருக்குது அப்படின்னு சொல்லி பார்க்கும்போது ஹெட்டுக்குள்ளே நம்ம என்ன பண்ணுவோம், இன்டர்னல் ஸ்டைல் யூஸ் பண்ணால் ஸ்டைல் போடுவோம். மற்றபடி இங்கே பாருங்கள் மெட்டா இருக்குது, டைட்டில் இருக்குது. ஓகேங்களா? நான் சும்மா ஒரு ரெஃபரன்ஸ்க்காக இங்கே வந்து டைப் பண்ணிக்கிறேன். ஹெட்டுக்குள்ளே மெட்டா இருக்குது அண்ட் டைட்டில் டேக் இருக்குது. ஓகேங்களா? இது இப்படி தான் வந்து இந்த டாக்குமெண்ட் வந்து பிரியும். ஸோ மேலேருந்து அப்படியே ரூட்லேருந்து கீழே வர்ற மாதிரி. இப்போ பாடியில் வந்து பார்த்திங்கன்னா என்னென்ன ஸ்ட்ரக்சர்லாம் இருக்குன்னு நம்ம சும்மா ஒரு H1 டேக் போடுவோம், அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா ஆங்கர் டேக் போடுவோம். ஸோ இந்த மாதிரி டாக்குமெண்ட்லேருந்து பிரிஞ்சு வரது தான் இந்த இது. ஓகேங்களா? லாஸ்ட்டாக பார்த்தீங்கன்னா ஜாவாஸ்கிரிப்ட். இதையும் இந்த HTML ஃபைலே லிங்க் பண்ணுறது தான் இந்த டோம். ஓகேங்களா? ஸோ இன்னும் பல வீடியோலாம் வருது. ஸோ அதெல்லாம் கவனிங்க. அண்ட் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா மறக்காமல் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள் அண்ட் கமெண்ட் பண்ணுங்கள். அண்ட் இது வரைக்கும் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாங்க, மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். மேலும் அடுத்த வீடியோக்களை பார்க்கலாம். பாய். அது வரைக்கும் உங்களிடம் இருந்து விடைபெறுகிறேன். அண்ட் ஹாப்பி தீபாவளி டு ஆல். பாய் பாய்.